வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் ராணுவ ஆட்சியோ இல்ல ராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றதோ புதுசல். 1975 அவங்க சுதந்திரம் வாங்கின 4வது வருடமே ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. இன்றைய பிரதமரும் அப்கோர்ஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஷேக் ஹசீனாவோட தந்தையுமான வங்கதேசத்தின் தந்தையும் கருதப்படுற முஜிபுர் ரஹ்மான கொன்னு ஆட்சியை பிடிச்சது பங்களாதேஷ் ராணுவம். இப்போ வந்து ரிசர்வேஷன் பாலிசி இந்த இடஒதுக்கீடு ஒரு மைய புள்ளியா இருந்திருக்கு இந்த கிளர்ச்சிக்கு. பட் இது ஒன்றே ஒரு காரணமா நான் கருதுனேன். 15 ஆண்டுகளா கண்டினியூஸா ஷேக் ஹசீனாவோட ஆட்சி நடந்ததாலையும் அதனால ஏற்பட்ட சில பிரச்சனைகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா, எதிர்கட்சிகள் அவர்களுக்கு தேவையான அந்த பாராளுமன்றத்துல பங்கேற்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதுவான சூழ்நிலை கிடைக்கல. எலெக்ஷனையே பாய்காட் பண்ணாங்க. ஜமாயத் இஸ்லாமிய ஒரு மதவாத கட்சியை வந்து இரும்பு கரம் கொண்டு ஷேக் ஹசீனா அடக்கினார். அந்த பார்ட்டி சம்பந்தப்பட்டவங்க அவங்க ஷேக் ஹசீனா ஆட்சியை கவுக்கிறதுக்கு காத்திருந்தார்கள். பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்றது வந்து ஃபார்ம் பண்ண ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராணுவ தளபதியும் முதல் ராணுவ ஆட்சியின் ஜனாதிபதியுமான ஜியாவுர் ரஹ்மான். ஜியாவுர் ரஹ்மானோட மனைவியார் தான் பேகம் கலிதா ஜியா. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க. இதுல ராணுவம் வந்து பிரச்சனை வழங்கும் போது பிரச்சனைய வந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டிவா இல்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கும் அந்த நாட்டோட சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு இயங்காம அப்போசிஷன் பார்ட்டி கூட சைட் பண்ணி ராணுவ ஆட்சியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a different form of a coup. அதாவது இப்ப ராணுவமும் வந்து இதுல வந்து ஈடுபட்டு இருக்கு இந்த விஷயத்துல. அவரை பதவி இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஆனா பார்க்கும் பொழுது அது ஒரு மக்கள் போராட்டமாகத்தானே வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது. மாணவர்கள் பெரிய அளவுல போராட்டம் நடத்தினாங்க. ஒரு பெரிய வன்முறை நிகழ்ந்தது. வந்து இவங்களும் அவங்க அந்த போராட்டத்தை பத்தி விமர்சிக்கும் பொழுது அவர்கள் வந்து தேச துரோகிகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனம் வந்து வைச்சாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போதும் சரி, ஆரம்பத்திலே இந்த எலெக்ஷன், இந்த தேர்தலையே வந்து ஜனவரி 2024 நடைபெற்ற தேர்தல் போதே பல விமர்சனங்கள், ஈவன் வந்து அமெரிக்கா சைடும் சரி யூகே சைட்ல இருந்தும் ஒரு விமர்சனங்கள் எழுந்ததையும் நம்மளால பார்க்க முடிந்தது. அதாவது எதிர்கட்சிகளையே ஒரு வந்து அப்ரெஸ் பண்ணி அவங்களை அடக்குமுறையில தான் இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் எல்லாம் அங்க வைக்கதை பார்க்க முடிந்தது. அப்படி ஒரு சூழல் தான் இருந்ததா? மக்களுக்கு விருப்பம் இல்லாமல் தான் அங்க ஒரு ஆட்சி வந்து நடைபெற்று கொண்டிருந்ததா இந்த 6 மாதங்களாக? மேடம், நீங்க சொன்ன மாதிரி யூகே, அமெரிக்கா இவங்க ஜனநாயகத்தை பேசுறதுக்கு எந்த விதத்திலையும் அவங்களுக்கு அருகதை இல்லாத நாடுகள். பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாட்டை சப்போர்ட் பண்ண அமெரிக்கா, பர்வேஸ் முஷரஃபையும் அயூப் கானையும் ஜியாவுல்லையும் சப்போர்ட் பண்ண அமெரிக்கா, அதுவும் ஜனநாயக நாடான இந்தியாவுக்கு எதிராக சப்போர்ட் பண்ண ஒரு அமெரிக்காவால ஜனநாயகத்தை பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத நாடு அமெரிக்கா. சேம் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் யூகே. அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கிதான் அவர்கள் பயணிக்கிறார்கள் தவிர்த்து அவர்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதில் என்றுமே அவர்கள் அக்கறை கொண்டவர்களாக நான் பார்க்க மாட்டேன். ஒண்ணு. 2வது, தவறுகள் நடந்திருக்கின்றன. ஷேக் ஹசீனா ஆட்சியில் இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரச்சனை நினைச்சு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையா பார்த்து அவர்கள் அணுகுனாங்களோ, அவங்க சாலைகளுக்கு வந்து போராட்டங்களை நடத்தினாங்களோ, அதை ஒழுங்கா என்ன பண்ணிருக்கலாம்னா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம். அதற்கு வேற வழிமுறைகளுக்கும் அணுகுமுறை அவங்க கடைபிடிச்சிருக்கலாம். ஆனா அதை தவிர்த்து ஷேக் ஹசீனா பண்ண மிகப்பெரிய தப்பு நான் பார்க்கறது என்னோட கண்ணோட்டத்துல இருந்து, அவங்க பார்ட்டியோட ஸ்டூடெண்ட் விங்கையும் அவங்க பார்ட்டியோட யூத் விங்கையும் யூஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து சப்ரஸ் பண்ண பார்த்தாங்க. அதாவது ஷேக் ஹசீனா ஆட்சியை எதிர்த்த ஸ்டூடெண்ட்ஸை சப்ரஸ் பண்ண பார்த்தாங்க. இதுக்கு அந்த நாட்டின் போலீஸ் வந்து துணை போச்சு. இதனால ஏற்பட்ட உயிர் சேதம் நூற்றுக்கணக்கில் இருந்தது. இது ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பை தேடி கொடுத்தது. அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் சுப்ரீம் அந்த இடஒதுக்கீடு மசோதா இந்த இடஒதுக்கீடு மொத்த திட்டத்தையுமே வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. அது செல்லாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா இப்போ நடந்த பிரச்சனைக்கு நான் பாக்குறது வந்து இதுக்கு பெரிய டூலா பண்ணிட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜமாத்தே இஸ்லாமி
பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி